வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவம் பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறி நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். கை கால் வலி மற்றபடி என்ன தொந்தரவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா சரியாயிரும். இதில் வந்து என்னென்ன சேர்த்துக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா, அந்த கஞ்சி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கஞ்சி நான் வடித்து வச்சுருக்கிறேன். சாப்பாடு வடித்து எடுத்து ரொம்ப நேரம் வச்சுருக்கணும். எடுத்து உடனே குடிக்கக்கூடாது. நீங்கள் காலையில் எடுத்து வச்சிங்கன்னா நைட் குடிக்கலாம், இல்லை நைட் எடுத்து வச்சிங்கன்னா காலையில் குடிக்கலாம். அந்த மாதிரி பழையது தான் ஆகணும். அதில் வந்து நீங்கள் மோர் கலந்துக்கலாம். மோர் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து மோர் கலந்துக்கலாம். மோர் கலந்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து ஊற்றணும். சாதம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலைனாலும் மறுபடியும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாப்பாடு போட்டு கலக்கிக்கோங்க. கலந்து உங்களுக்கு காரம் வேணுன்னா வேறு ஏதாவது வேணுன்னா லைட்டாக குருமிளகுத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சாதம் வடித்த கஞ்சியில் இந்த மாதிரி தயாரித்து டெய்லி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தால் கம்மியாயிரும். ஸ்டோன் தொந்தரவு இருந்தால் கம்மியாயிரும். கால் வலி இந்த மாதிரி இருந்தால் கம்மியாயிரும். மறுபடியும் உடல் இருக்கிற கழிவெல்லாம் நல்லா வெளியேறி ஃப்ரீயாயிரும். எந்த நோயும் வராது. இதை நீங்கள் நிறைய டெய்லியும் நீங்கள் இந்த மாதிரி கிடைச்ச போகலாம் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து டெய்லியும் நம்ம ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டே இருக்கிறோம் அல்லவா, அதனால் இந்த மாதிரி டெய்லியும் நம்ம கலந்து குடிச்சிட்டே வரணும். நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம், தவறில்லை. நான் இப்போ அளவாக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நிறைய எவ்வளவு தேவை குடிக்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் நீர் சேர்த்தி நல்லா குடிச்சிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கழிவெல்லாம் வெளியேறி நல்லா உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். கை கால் வலி எந்த வலியும் இருக்காது. நல்லா இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.